சில சமயம் நம் மௌனம் கூட நம்மவங்களுக்கு தப்பாக தோணும். பேசிட்டோம்னா உனக்கு பேச ரைட்ஸ் தரல, நமக்கு டென்ஷன் ஆகி கோவப்பட்டால் அந்த கோவத்துக்கு நான் ரைட்ஸ் தரல, வீட்டில் அழக்கூடாது, எமோஷனை காமிச்சா தப்பு, சைலண்ட்டாக இருந்தால் தப்பு, பேசிட்டா தப்பு, எனக்கும் ஆசை இருக்குன்னு சொல்லிட்டா தப்பு, நமக்கு வேலை செஞ்சு டயர்டாகிட்டாலும் தப்பு, தனியாக உட்காந்தாலும் தப்பு, நம்ம வழியை ஷேர் பண்ணாலும் தப்பு, புரிஞ்சுக்கிட்டாலும் தப்பு, அப்போ புரிஞ்சுக்கலனாலும் தப்பு. அப்போ எது தான் சரி? என்ன நடந்தாலும் எவ்வளோ வலி இருந்தாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே நம்ம பார்ட்னர் சொல்கிறது தான் சரின்னு போகணும். சண்டை போடுறத விட இது எவ்வளவோ பரவாயில்லன்னு என்கிட்ட என் ஃப்ரெண்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான். நமக்கு என்ன தான் எல்லாம் பண்ணாலும் இப்போ சொன்னது எல்லாம் வாழ்க்கையில் நடந்தால் அடுத்து என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே வந்த ஆர்டரை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 5 அடுக்கு ட்ராயர் தான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப லோ குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கெல்லாம் வரலை. ப்ரைஸ் வந்து 461 ரூபா. பட் ஸ்டில் எனக்கு தேவைன்றதுனால நான் அதை ரிட்டன் போட கிடையாது. ஸோ எனக்கு தேவைக்கேற்ப அதை ஆர்கனைஸும் நான் பண்ணிட்டேன். லோ குவாலிட்டி ப்ராடக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இதை வாங்காதீங்க. ஸோ தேவைன்னா வாங்கிக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.